கோவை அருகே தமிழக கேரள எல்லையில் ரயில் மோதியதில் 2 யானைகள் உயிரிழந்திருக்கின்றன. கோவையை அடுத்துள்ள கேரளாவின் வாளையார் பகுதியில் நேற்றிரவு யானைகள் மீது ரயில் மோதியிருக்கிறது. தமிழக எல்லையிலிருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரவீனிடம் கேட்டு பெறலாம். பிரவீன், வணக்கம். மிகவும் சோகமான ஒரு சம்பவம். 2 யானைகள் உயிரிழந்திருக்கு. அந்த பகுதி ரொம்ப பாதுகாப்பான ஒரு பகுதியா மாற்றப்பட்டிருந்தது. ஏஐ கேமராக்கள், தெர்மல் கேமராக்கள் போன்ற அமைப்புகள்லாம் நிறைய செய்யப்பட்டிருந்தது. இருப்பினும் இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. எப்படி நடந்தது? கூடுதல் விவரம் என்ன? யானைகள் தினத்தன்று நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சோகமான நிகழ்வு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நேற்று இரவு சுமார் 11:45 மணி அளவில் மங்களூர் எக்ஸ்பிரஸ் கேரள எல்லையான பாலக்காடு மாவட்டம் அருகே வந்து கொண்டிருந்தது. அப்போது 4 யானைகள் இந்த வழித்தடத்தில் ரயில் பாதையில் நின்று கொண்டிருந்தன. அப்போது மற்ற 2 யானைகள் தடத்திலிருந்து சற்று விலகிய நிலையில் குட்டி யானையுடன் நின்று கொண்டிருந்த தாய் குட்டியை தனியாக விடாமல் செல்வதற்காகவே நின்றதாக தெரிகிறது. அப்போது மங்களூர் எக்ஸ்பிரஸ் வேகமாக மோதியதில் 2 யானைகளும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தன. இதன் காரணமாக இரவு 1 மணி நேரத்திற்கும் மேலாக கோவை கேரளா இடையே அந்த ரயில் சேவையானது பாதிக்கப்பட்டு ஏ டிராக் வழியாக மட்டுமே இயக்கப்பட்டது. அதிகாலை வரை இந்த மீட்பு பணிகள் நடந்த நிலையில் தாயும் குட்டி யானையும் அதிகாலையில் தான் மீட்கப்பட்டன. மற்ற 2 யானைகளும் தப்பியதாகவே வனத்துறை அதிகாரிகள் தற்போது வரை தகவல் தெரிவித்திருக்கின்றனர். ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டவாறு தமிழக எல்லையை பொறுத்தவரையில் 16 கோடி ரூபாய் செலவில் ஏஐ மற்றும் தெர்மல் கேமராக்கள் மூலம் மதுக்கரை வனச்சரகத்தில் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. சமீபத்திலும் ட்ரோன் கேமராக்கள் என்ற ஒரு புதிய தொழில்நுட்பத்தை இந்தியாவிலேயே முதல் முறையாக அறிமுகப்படுத்தியும் இருந்தனர். இதன் காரணமாக தமிழக எல்லையில் பெரிதளவில் யானைகள் விபத்துகளில் சிக்குவது தவிர்க்கப்பட்டு வருகிறது. அதாவது முன்கூட்டியே ஏஐ கேமராக்கள் மூலம் சிக்னல்களானது லோகோ பைலட்டுகளுக்கு தெரிவிக்கப்பட்டு யானைகள் தடத்தில் இருக்கும் போது விபத்து நிகழாத வகையில் ரயில் நிறுத்தப்படுவதோ இல்ல சில நேரங்களில் மெதுவாக இயக்கப்படுவது போன்ற சம்பவங்கள் நடக்கின்றன. கேரள வனத்துறையினரும் சமீபத்தில் இந்த ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் புதிய நுட்பம் அறிமுகப்படுத்தி இருந்த போதும் தமிழக வனத்துறையினரிடம் இது தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டு அங்கும் இந்த தொழில்நுட்பங்களை கொண்டு வருவதற்கான ஆலோசனைகளை மேற்கொண்டு சென்றிருந்தனர். இருப்பினும் நேற்று இரவு கேரள எல்லையில் வனச்சரக எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இந்த சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. இது தொடர்பாக அந்த மாநில வனத்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். ஏற்கனவே தகவல்கள் ஏதேனும் வந்தும் மிஸ் செய்து விட்டதா என்கின்ற கோணங்களில் பல்வேறு விசாரணைகளை தற்போது முடுக்கி இருக்கின்றனர். இது ஏற்கனவே குறிப்பிட்டபடி இந்த எல்லையில், அதாவது வாளையார் எல்லையில் யானைகள் ரயிலில் அடிபடுவது அடிக்கடி நிகழ்ந்து கொண்டிருந்த ஒரு நிலையில் தமிழக எல்லையில் இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு தவிர்க்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் கேரள எல்லையில் இந்த சோக நிகழ்வுகள் தொடர்பது வேதனையை அளிக்கிறது. விக்னேஷ், நிச்சயமா பிரவீன், யானைகள் தினத்தில் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒண்ணா இருக்கு. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரவீன்.